ஹலோ பிஆர்டி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:05 ஆகுது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடங்கியிருக்கோம் நம்ம பயணத்தை. 6:05க்கு எழுந்தாச்சு, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 4:30க்கு எழுந்தோம். 4:30க்கு எழுந்து போய் மாட்டுக்கெல்லாம் குளித்து காட்டிட்டு தண்ணி காட்டிட்டு பால் கறந்துட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு 5:30க்கு வந்தோம். குளிச்சுட்டு பால் கொஞ்சம் இருந்தது குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கோம். பாருங்க பின்னாடி பாருங்க, நல்லா இருக்கா? இதுதான் நம்ம மலையோடைய மவுண்டைன், நம்ம நேட்டிவோட மவுண்டைன். நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு? அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட், அங்கே தான் போகிறோம். இப்போ வாங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் பிஆர்டி. ஆனால் நாம் எதிர்பார்த்த பஸ்ஸு இருக்குதா இல்லையான்னு தெரியல. யாரும் பஸ் ஸ்டாண்டில் யாரும் ஆளே காணும். ஒரு சில டைமில் ஒரு 5 நிமிஷம் முன்ன பண்ண போயிடுவாங்க. பார்ப்போம். 34க்கு நம்ம வந்தோம், ஆனால் 35 தான் கிடைக்கும் போல். அதுக்கடுத்து 35 ஆர்டராக இருக்குது பார்த்தீங்களா நம்பரு. 34, 35, 59 நம்ம ரூட்டில் போகிற வண்டிங்க. இங்கே பாருங்க, நான் சொன்னாலே அப்பயே இந்த மலை கிட்ட தான் நமக்கு பஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு தெரியுதுங்களா? உனக்கு கொஞ்சம் மேலே ஏறினாவே முன்னாடி முருகர் கோயில் ஒட்டியே இருக்குது. பஸ் வரும், 35 தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுங்க. ஓடி போய் பிடிக்கணும். ஓடு 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 ஓடு. ஒன்று பின்னாடி ஓடி நிற்கிது. கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம இந்த இடத்துக்கு 7:40, ஒரு சில டைமில் 8க்கெல்லாம் வருவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6:50க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எந்த பஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாக போகலாம். இன்றைக்கி ஒரு 9 மணிக்குள்ளார ஆஃபீஸ் போகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். இங்கே தான் பஸ்ஸுக்கு அடிச்சிருச்சு. ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்தோம். ஓகே, இங்கேருந்து ஒசூர் கூட போயிடலாம். ஆனால் ஒசூரில் பெங்களூருக்கு பஸ்ஸு சம்டைம்ஸில் வந்து ரேர் தான். பார்க்கலாம் வாங்க. அதாவது பஸ் வருதா? ஆர்டினரி வண்டி தான், ஒரு ஆர்டினரி வண்டி வருது. பார்க்கலாம் இருங்க. அங்கே போது பாருங்கள், ஒசூர் பஸ் ஆர்டினரி வண்டி தான். கூட்டமாக இருக்காங்க. நம்ம போகிறதே கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கம் வேறு கம்மியாக. அட்லீஸ்ட் போகிற பஸ்ஸு ஓரளவு ஃப்ரீயாக இருந்ததுன்னா ஒரு 1 ஹவர் ட்ராவல் டைமு, அந்த 1 ஹவர் ட்ராவல் டைமை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். எங்கே முன்னாடி ஒரு பஸ் வருது, பார்ப்போம். டைரக்ட் பெங்களூரு. அது ஹோட்டலில் போட்டுருவாங்க. அது பிரைம் எக்ஸ்பிரஸ் ஒசூர். நோ, ஆர்டினரி வண்டி தான் போகணும். குப்பம் வண்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? வண்டி தான் அப்படி இருக்கும், ஆனால் வண்டி தரமாக இருக்குது பாருங்கள். நல்லா வேலைக்கு போகிறதுக்கு எல்லாம் ஒசூர் பெங்களூர் போகிறவங்க நம்மளாட்டம். கூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ஒசூர் ஆர்டினரி வண்டி இருக்குது. இப்போ அதுலேயே சீட்டு இல்லை போலையே. அந்த வண்டியில் ஏறலாம். முன்னாடி வந்து பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு
ஒசூருக்கு 8 மணிக்கு ரீச் ஆகிருக்கோம். கரெக்டாக 8 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். நம்மளுக்கு பெங்களூர் வண்டி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போகலாம். ரொம்ப நாள் கழிச்சிங்க, ரொம்ப நாள். 8 மணிக்கு ஒரு சில டைமில் நம்ம கிருஷ்ணகிரிலே கூட பார்த்திங்க அப்படின்னா 8 மணி ஆகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி 8 மணிக்கு ஒசூர் வந்தாச்சு. ஸோ 8 மணிக்கு வந்துட்டோம் அப்படின்னா 9 மணிக்கு நம்ம போய்ட்டு ரீச் ஆகிடலாம் பெங்களூர். ஸோ ப்ரைவேட் வண்டி இருக்குது, கேஎஸ்ஆர்டிசி இருக்குது, எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம். எது முன்னாடி போதோ அதில் ஏறி வேண்டி தான். சேம் டிக்கெட். கேஎஸ்ஆர்டிசியில் ஒரு 2 ரூபா கம்மியாக இருக்கும், ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் வண்டியில் 40 ரூபா டிக்கெட். பார்க்கலாம் இருங்க. அது ஒன்றும் பஸ் எடுக்கலை, இது எடுக்கிறானான்னு பார்க்கலாம். கேஎஸ்ஆர்டிசியில் ஏறி வச்சு ஸ்டாண்டிங் தான். எப்போக்கூடி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 8:43. 40 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பெங்களூர்லேருந்து ஒசூர்லேருந்து பெங்களூர் வந்தாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு 8:40க்கு வந்திருக்கோம். 8:40க்கு மேக்ஸிமம் நம்ம 8:40க்கு ஒசூரில் தான் இருப்போம். இன்றைக்கி 8:43க்கெல்லாம் வந்தாச்சு. சூப்பர். ಹಲೋ ಬೆಂಗಳೂರು, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ ದೋಸ್ತುಗಳು? ಕರ್ನಾಟಕ ಬಂದಿದ್ದೀವಿ, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ. ಈಗ ನಾವು ಆಫೀಸಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹೊಸೂರಿಂದ 40 ನಿಮಿಷದಲ್ಲಿ ರೀಚ್ ಆಗಿದ್ದೀವಿ ಬೆಂಗಳೂರು ಹೆಬ್ಬಗೋಡಿ. ನಾವು ಮಾತಾಡ್ತಾಯಿದ್ವಿ, ಭಯ ಅಂತ ಆರು ಹೊಡಿತಾ ಇದ್ದಾರಪ್ಪ. ಬೆಂಗಳೂರು ನೋಡಿ, ಕರ 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 ಸೌಂಡ್, ಫುಲ್ ಸೌಂಡ್ ಇದೆ. ಬಟ್ ನಮ್ಮ ನೇಟಿವ್ ನೋಡಿ ಸೈಲೆಂಟ್ ಇದೆ, ಏನು ಸೌಂಡ್ ಇಲ್ಲ. ಅದೇ ಸಿಟಿಗೂ ವಿಲೇಜಿಗಿರೋ ಡಿಫ್ರೆಂಟು ನೋಡಿ. ಮೆಟ್ರೋ ಇದೆ, ಎಲ್ಲೋ ಲೈನು, ಹೆಬ್ಬಗೋಡಿ ಮೆಟ್ರೋ ಲೈನು. ಎಲ್ಲರೂ ನೋಡಿದಿರ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ವರ್ಕ್ಗೆ ಹೋಗೋಕ್ಕೆ ಫುಲ್ಲು ಬಸ್ಸಿಗೆ ವೆಯ್ಟ್ ಮಾಡಿ ಈ ಥರ ಎಲ್ಲ ಕಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಲ್ಲರೂ. ಓಕೆ, ಈವ್ನಿಂಗ್ ನೋಡೋಣ. ಬಾಯ್ ಬಾಯ್. ஆஃபீஸ் முடிச்சுட்டு டீ சாப்பிட போயிட்டு இருக்கோம் நானும் ஃப்ரெண்டும். ஆமாம், டீ சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். வேறு ஏதாவது சாப்பிடுவோம்? ஓகே, அவ்வளோதான். நல்லா சூடாக சாப்பிடுவோம். எப்படி இருக்கு டீ? நல்லா இருக்கா? அதிகமான டீ பீரியட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்மளாம் டீ பீரியடெல்லாம் கிடையாது. எப்பயாவது இவர் தான் டீ வெறியர். டீ இல்லைன்னா இவர் இருக்க மாட்டார். சாப்பாடு இல்லாத கூட 3 டைம் கொடுத்துருவார். ஆனால் டீ இல்லாத, காஃபி இல்லாத, காஃபி அடியா காலையில் காஃபி, அதுக்கப்புறம் டீ தான். காலையில் காஃபி, அதுக்கப்புறம். ஏன்னா ஏற்காடு பர்சன் அப்படி தான். நான் பால் இருந்தால் கூட பிடிச்சிக்கிறோம்பா. நாங்கள் வாழ்ந்த இடம் அந்த மாதிரி பண்ணலாம். ಹೆಬ್ಬಗೋಡಿ ಮೆಟ್ರೋ. ஏப்பா இது என்னது? இது ரிட்டன் வருது இல்லையா? ஏறுமுகம்பா.
ஒசூர் வந்தாச்சு நம்ம. டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக எவ்வளோ நேரம், 7:44 ஆகுது. ஒசூர் ரீச் ஆகிட்டோம். கிருஷ்ணகிரி வண்டி இருக்குதான்னு பார்க்கலாம். கிருஷ்ணகிரி வேலூர் வண்டி இருக்குது. ஆனால் ஹோட்டல் போட்டுருவாங்க நண்பா, ஹோட்டல் போட்டுருவாங்க. ஸோ அந்த பஸ்ஸை நம்ம தவிர்த்துருவோம், ஓகேவா? ஸோ வீக் எண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிக்ஷா இருப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து ரெகுலராக போகிறவங்க தான் இருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு பஸ் இருக்குது, போயிடலாம். ஸோ நம்மளுக்கு ஆர்டினரி வண்டி ஒன்று இருக்குது, அதில் போயிடலாம். முன்னாடி சீட்டு கிடைச்சாச்சு, உட்காந்தாச்சு. விண்டோ ஷீட் தான் நம்ம கிடைக்கிறது. கிருஷ்ணகிரி வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:53 ஆகிடுச்சுப்பா. 8:53 ஆகிடுச்சு. ஓரளவுக்கு பீஸாக தான் இருந்தது ட்ராவலு. தூங்கலை கடைசி வரையும். நம்ம அப்படியே செல்லை பார்த்துட்டே வந்துடுவோம். டைம் போனதே தெரில. இளையராஜா பாட்டு கேட்டுக்கின்னு அப்படியே வந்தாச்சு. கிருஷ்ணகிரி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போனோம் வழக்கம் போல். எவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு போகிறது 10 ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இங்கே பஸ்ஸு எதுவும் இல்லை இப்போதைக்கு, எதுவும் வரல. பஸ் வந்ததுன்னா இங்கே பிடிச்சி ஏறிடலாம். எதுவும் இல்லை. ஒரு வில்லேஜ் பஸ் எதுவும் வரல, டவுன் பஸ் எதுவும் வரல. அவங்க முன்னாடி போய் நின்று முன்னா தான் பஸ் வரும். இங்கே வந்ததுன்னா முன்னாடியே போய் ஏறிக்கலாம். எதுவும் இல்லையே டவுன் பஸ்ஸு. இதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, ரவுண்ட் நம்ம போயிடலாம் வாங்க. சுவாமி ஏறியாச்சு பஸ்ஸு. ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 9:45 நேற்று வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் இந்த இடத்துல தான் காலையில் ஏறணும். இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். போயிட்டு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு ஒரு 10:30 மணி ஆகிடும். லைட் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கும். சிட்டியிலேருந்து வில்லேஜ் வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறது, சவுண்டே இல்லாத இருக்குதா, சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் இப்படி நம்ம சொல்லிட்டு வரும்போது தான் ஒரு வண்டி சவுண்டு விட்டுட்டு வருவான். அங்கே பாருங்கள், லாரி ஹெவி லோட் ஸ்டோன் வண்டி. பா, சரியான லோடு. ஓகே, போய் சாப்பிட்டு என்ன சாப்பாடுன்னு தெரியல. நம்ம சரியான பசியில் போகும்போது தான் செஞ்சு விட்டுருவாங்க வீட்டில். சூப்பராக செஞ்சுருப்பாங்கன்னு போனால் செம்ம சூப்பராக செஞ்சுருவாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன செஞ்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். சைலண்ட்டாக இருக்காங்க. இதுதாங்க நம்ம ஏரியா. 9:45 எல்லாம் ஷடோனு அப்படி மாத்திரம் நினச்சிடாதுங்க. நம்ம வேட்டையாளர்கள் இருக்காங்க. என்ன சவுண்டு போடுறானுங்க மொத்தம் பாருங்கள். நான் என்ட்ரி ஆகட்டும் பாருங்கள், என்ன சவுண்டு போடுறான்னு மொத்தம் பாருங்கள். நம்ம கருப்பன் குசும்புக்காரன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ சும்மாலாம் விட்டுற மாட்டான் நம்ம கருப்பன். அப்படியே வேறு லெவலாக குழச்சிட்டு வரான் பாருங்கள். நம்ம வீட்டில் லைட் எரியும். நம்ம வீட்டு பசங்க ஒன்றும் தூங்கியிருக்கவே மாட்டாங்க. கொட்டையாக கண்ணை விட்டுட்டு இருப்பாங்க. பார்ப்போம் இருங்க. ஒருத்தவங்க ஹோம்ஒர்க் பாருங்கள் சவுண்டு.
என்ட்ரி ஆக ஆகவே சவுண்டு தான். பார்ப்போம் பார்ப்போம் இருங்க, நம்ம பசங்க ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். கருப்பன் குசும்புக்காரன். எங்கள் டாடி தான் வராங்க, பசங்க வரல. நான் பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்தா ரெடை. ஆ ஜிஜ்ஜு போலையா? ஏன்டா அப்படி பார்க்குற? டேய் என்னடா வேணும்? ஒரே ஒரு பனானா இருக்கு படுறா. பாருங்க எப்படி வாங்கிட்டு போகிறான் பாருங்க. ஜிஜ்ஜு போலையாடா? இதில் இருக்குடா. அது வெத்தலை பாட்டிக்கு. இருறோ இந்தாடா டா. ஜிப்பு போடுறா. ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? ஜிப்பு போடுறப்பா, பிச்சுட்டு போகிற. வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் பேக்கில் ஏதாவது இருக்கணும் ராஜாக்கு. பேகுடா, பேகரை எடுத்துகிட்டு போவாடா ராசு. தேவையானது எடுத்துக்கினா அப்படியே விட்டுருவான். இதுதான் பசங்க. அதனால் பசங்க இருக்கிற வீட்டில் ஏதாவது நம்ம பேக்கில் வச்சுக்கணும். இல்லை மான மரியாதைலாம் போயிடும். மானத்தை வாங்கிடுவாங்க நம்ம பசங்க. வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் அது ஒத்துக்க மாட்டாங்க. புதுசாக வேணுன்ட்டு நம்மளை. அதனால தான் பேக்கில் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் பசங்களை சாப்பிட்றதுக்கு. என்ன பண்ணுறது பசங்க, நாமளும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தோம். என்ன டின்னர்னு தெரியல. பார்க்கலாம். எங்கே போகிற? வந்து ஒழுங்கா பிடிச்சிட்டேன்னா நல்லது.